Hello students, today we are going to see a new topic, void agreement. Generally, according to section 2 of G, void agreement means an agreement which is not enforceable by law is said to be void. An agreement enforceable by law is only a valid agreement or valid contract. ஸோ எதை ஒரு வேலிட் அக்ரிமெண்ட் இல்லை ஒரு வேலிடான கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோன்னா கண்டிப்பாக அவங்க ஆஃபர் பண்ணுறவங்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகே, அக்செப்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்க ஃப்ரீ கன்சென்ட்டோடு தான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, அவங்க எதை பற்றி சொல்கிறாங்களோ, ஆஃபரர் எதை பற்றி ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களே அக்செப்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது ஒரு வேலிடான கான்ட்ராக்டாக இருக்க முடியும், ஒரு வேலிடான அக்ரிமெண்ட்டாகவும் இருக்க முடியும். ஓகே, ஒரு ஆஃபரர் எந்த பர்சன் கூட அக்ரிமெண்ட் வச்சுக்க விரும்புகிறாங்களோ அந்த பர்சன் கண்டிப்பாக கம்பீட்டன்ட் பர்சனாக இருக்கணும். அவங்க மைனராகவோ இல்லை இன்சால்வெண்ட் பர்சன் அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட ஒரு வேளை அக்ரிமெண்ட் வச்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அது வாய்டாக தான் இருக்கும். ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கிறாங்கன்னா எல்லாமே லீகலாக இருக்கணும், லாஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அவங்க எதை பற்றி அக்ரிமெண்ட் போடுறாங்க, எந்த விஷயத்துக்காக அக்ரிமெண்ட் போடுறாங்களோ அது கண்டிப்பாக அந்த லாஃபுல் ஆப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கணும். கன்சிடரேஷன் லீகலாக இருக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே லீகலாக லாஃபுல்லாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது வேலிடான ஒரு அக்ரிமெண்ட். அதுதான் வேலிடான ஒரு அக்ரிமெண்ட் தான் வேலிட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் போகும். அக்ரிமெண்ட்டே இல்லீகலாக போட்டுட்டு இருந்தாங்க, எதுவுமே கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக அது அடுத்த ஸ்டேஜான கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கே போக முடியாது. A valid contract must be in written form, okay, and it must be in the presence of witness, or all the documents should be registered in a proper format. Okay, proper form means the stamp, everything should be done in a right way. அப்போது ஒரு வேலிட் கான்ட்ராக்டாக அது இல்லை, அது வாய்டாக இருக்குது, இன்வேலிடாக இருக்குன்னா அப்போ எதனால் அது வாய்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாய்ட் அக்ரிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது எதனால் வாய்டாக மாறுது, இன்வேலிடாக மாறுது அப்படின்னா அக்ரிமெண்ட் பை அ இன்கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட். ஒரு இன்கம்பீட்டன்ட் பர்சன் கூட அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக அது வாய்ட் தான். இப்போ மைனர் கூட ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக வாய்ட் தான். செகண்ட் ஒன், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஃப்ரீ கன்சென்ட்டில் போத் பார்ட்டிஸ் யூனிலேட்ரல் பார்ட்டிஸ் ரெண்டுமே பார்த்தோம். ரெண்டு பார்ட்டிஸுமே ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டிஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அது மாதிரி ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வாய்டாக மாறிடும். ஸோ தேர்ட் ஒன், வேர் சப்ஜெக்ட் ஆர் கன்சிடரேஷன் இஸ் அன்லாஃபுல். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கும் கன்சிடரேஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் போன கிளாஸில் நம்ம பார்த்தாச்சு. சொன்னது தான், ஒரு அக்ரிமெண்ட் போட போகிறாங்கன்னா ஆப்ஜெக்டும் லீகலாக இருக்கணும், கன்சிடரேஷனும் லீகலாக இருக்கணும். ஓகே, ஏதாவது ஒரு இல்லீகலான விஷயத்துக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு வாய்ட் அக்ரிமெண்ட்டாக தான் இருக்கும். ஃபோர்த் ஒன், ஆப்ஜெக்ட் அண்ட் கன்சிடரேஷன் இஸ் அன்லாஃபுல் இன் பார்ட். இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இல்லீகலாக இருந்தாலும் கூட அது வாய்ட் தான், இன்வேலிட் தான். ஃபிஃப்த் ஒன், அக்ரிமெண்ட் மேட் வித்தவுட் கன்சிடரேஷன். ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னாலே இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா கன்சிடரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். சம்திங் இன் ரிட்டன். ஏ பிக்கு ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பி அதுக்கு ஏக்கு ஒரு இதை பே பண்ணணும். ஸோ அந்த கன்சிடரேஷன் இருந்தால் மட்டும்தான் அது வேலிட் அக்ரிமெண்ட். ஸோ கன்சிடரேஷனே இல்லை அப்படின்னா தட்ஸ் நாட் அன் அக்ரிமெண்ட். ஓகே, தட்ஸ் நாட் அன் வேலிட் அக்ரிமெண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு அக்ரிமெண்ட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வாய்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம எதெல்லாம் வாய்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் மேரேஜ், அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட், அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங், அக்ரிமெண்ட் மீனிங் ஆஃப் which is not certain, agreement by way of wager, agreement contingent on impossible event, agreements to do an impossible act. We will see one by one. These are the list of void agreements. First one, agreement in restraint of marriage. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ லோ பீர் அதோட கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஸ்டர் பீர் என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்டர்ஸ் கேத்ரின் லோ கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, நான் உன்னை தவிர வேறு யாரையும் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை பீர் கேத்ரின் லோவுக்கு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ப்ராமிஸ் ரெண்டாவதாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராமிஸ்டு ஃபர்தர் டு பே மிஸ்டர்ஸ் லோ 2000 pounds ஆன் டிஃபால்ட். அதாவது டிஃபால்ட் அப்படின்னா என்னென்னா ஃபெயிலியர் டு ஃபுல்ஃபில் தி ப்ராமிஸ் ஆர்
ஃபெயிலியர் டு ஃபுல்ஃபில் தி ஆப்ளிகேஷன். அப்படின்னு என்னென்னா அவங்க கொடுத்த அந்த வாக்கை வந்து நிறைவேற்ற முடியாமல் போகிறது. ஸோ அந்த கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போகிறதுக்காக ஒரு 2000 pounds வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேரேஜ், ரெஸ்ட்ரெயின் ஆஃப் மேரேஜ், இந்த மாதிரி பண்ணுற அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு வாய்ட் அக்ரிமெண்ட். ரெஸ்ட்ரெயின் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அது வந்து வேலிட்னு சொல்லுவாங்க. யார் கூட அப்படின்னா மைனர் கூட. ஏன்னா மைனரை வந்து மேரேஜ் பண்ணுறதே வந்து ஒரு இல்லீகல். ஸோ அவங்கக்கிட்ட தெரியாமல் ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மைனர்னு தெரிஞ்சப்பறம் ஒரு ரீசனோட ஓகே மேரேஜை வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து கேஸ், அந்த கோர்ட் வந்து அந்த கேஸை அக்செப்ட் பண்ணும். ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டு ரீசனே இல்லாமல் அவங்களுக்கு வந்து மணி கொடுத்து இது மாதிரி முடியாது அப்படின்லாம் வந்து போகிறப்போ கோர்ட்டில் வந்து நம்ம கேஸ் வந்து போடுறதுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது. செகண்ட் ஒன், அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ட்ரேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ அபவுட் வாட் யூ மீன் பை ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேட். So restraint of trade is a type of economic injury that involves meddling with someone else's ability to conduct business freely. It is an any activity that limits sales, trade and transportation. I will tell you an example for restraint of trade, then you will be very clear. A person coercing or threatening another person to stop the business. அதாவது ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பர்சன் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இன்னொரு பர்சன் வந்து அது சம்மந்தமாக அதே நேச்சரான பிஸ்னஸ் பண்ணுறப்போ அவங்கள போயிட்டு த்ரெட்டனிங் பண்ணி மிரட்டி, நீ வந்து நான் பண்ணுற பிஸ்னஸே பண்ணாத, நீ வேறு ஏதாவது பிஸ்னஸ் தான் நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு போயிட்டு அவங்கள மிரட்டி அவங்கள ட்ரேட் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணுறது. அண்ட் negatively affecting the another person ability to conduct business freely. அதாவது என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள நெகட்டிவாகவே அவங்கள பேசி அந்த பிஸ்னஸை விட்டு அவங்கள வெளியில் வரா மாதிரி ஒருத்தவங்கள இன்டியூஸ் பண்ணுறது. ஓகே, அதுக்கப்புறம் வேறு யாராவது அக்ரிமெண்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட அக்ரிமெண்ட் ஒரு கான்ட்ராக்டில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பர்சன் வந்து இன்டர்ஃபியர் ஆகி இந்த ட்ரேடை பண்ண விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி எ invalid one, void one, in which some exceptions are there. So these are the exceptions. Third one, agreement in restraint of legal proceeding. Legal proceeding restraint means a party is enforced by proceeding their legal rights. I will tell you an example. If any case running in the court, you cannot stop that case. Okay, it was a legal justice, you cannot stop that one. Okay, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு. அந்த கேஸ் வந்து அவுட் ஆஃப் தி கோர்ட் மூவ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஸோ கோர்ட்டில் கேஸ் வந்து ஏதோ வந்து ஒரு கரெக்டாக போகாமல் அந்த கேஸ் வேறு மாதிரி போகிற மாதிரி நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்பிட்ரேட்டரை கோர்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆர்பிட்ரேட்டர் இஸ் ஏ பர்சன், ஓகே, ஹூ இஸ் அப்பாயிண்டட் பை தி கோர்ட். அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க, நமக்காக அந்த கேஸ் எடுத்து நடத்துவாங்க. நடத்தி வந்து நமக்கான அந்த ஜஸ்டிஸை வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இஃப் இட் இஸ் அ ஃபேர் ஒன், the court will supported you, and then the arbitrage agreement is a legal one, that is not a void. Okay, that is only an exception in legal proceeding. Arbitrage agreement is only an exception, otherwise that was a void one. Next one, uncertain. As I already told you, uncertain agreements are always void because certain or possible things only be a valid one. Impossible things cannot be made as a contract. If it is made, that is not an agreement, even an agreement or contract. For example, A agrees to sell 100 tons of oil to B. That was an impossible one, so it is void. Next one, wagering agreement. So first of all, you should know about what do you mean by wagering. Wagering means bet, okay, betting agreement.
So the wagering agreement is called the betting agreement. These types of betting agreement are void. Void means invalid. So betting means earning money by means of some uncertain events. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூச்சர் அன்சர்டைன், நம்ம கணிக்கவே முடியாத ஒரு விஷயத்துக்காக, ஓகேவா, ஃப்யூச்சரில் வந்து அன்சர்டைன் ஈவெண்ட் ஒன்று நடக்கும். ஸோ அதுக்காக முன்னாடியே 2 பேர் வந்து பெட் பண்ணுவாங்க. பெட் பண்ணி அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா இந்த அமௌண்ட் நான் பே பண்ணுறேன், இவங்க வந்து வின் பண்ணல அப்படின்னா நான் இந்த அமௌண்ட் பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பெட் பண்ணி பண்ணுறாங்கன்னா அதுதான் வந்து வேஜரிங் அக்ரிமெண்ட். ஸோ இதில் இருக்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கெர்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா அவங்க ஒரு அந்த டைமில் வந்து ஒரு டிசீஸ் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ அந்த டிசீஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒரு மருந்து வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்தை வந்து யார் யூஸ் பண்ணி நாங்கள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது க்யூர் ஆகிடும். அப்படி க்யூர் ஆகலைன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு மணி வந்து ரிவார்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ பெட்டிங் அக்ரிமெண்ட்ஸ் ஆல்வேஸ் வாய்ட். ஸோ எதெல்லாம் நம்ம வந்து வேஜரிங் அக்ரிமெண்ட், பெட்டிங் அக்ரிமெண்ட் எப்படிலாம் இருந்தால் அது பெட்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, அன்சர்டன் ஈவெண்ட்டுக்காக பெட் பண்ணுவாங்க. அது வந்து ஏ பி 2 பேர் பெட் கட்டுறாங்கன்னா ஏக்கும் அதை பற்றி தெரியாது, பிக்கும் அதை பற்றி தெரியாது, ஜஸ்ட்டு ஒரு பெட் கட்டுவாங்க, அவ்வளோதான், ஓகேவா. ஸோ அதில் வந்து சான்ஸ் ஆஃப் கெயின் ஆர் லாஸ், ஒருத்தவங்களுக்கு லாஸ் ஆகும், ஒருத்தவங்களுக்கு கெயின் கிடைக்கும். 2 பேருமே வந்து லாஸ் ஆக மாட்டாங்க, 2 பேருக்குமே கெயின் கிடைக்காது. அதாவது ஒருத்தவங்க கெயின்னா ஒருத்தவங்க லாஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, நோ அதர் இன்ட்ரெஸ்ட், பெட்டை தவிர வேறு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட்டு பெட் கட்டி வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும், வேறு எந்த ஒரு மோட்டிவும் அதில் இருக்காது. இன் தி வேஜரிங் அக்ரிமெண்ட் தீஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி எ எக்ஸப்ஷனல் கேசஸ், தீஸ் ஆர் நாட் வாய்ட். நெக்ஸ்ட் ஒன், இம்பாசிபிள் ஈவெண்ட். Any agreement made between a parties and the agreement is in the nature of impossible, that is always a void one. ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம், அது நடக்கவே முடியாது. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள உயிரோட கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி வந்து நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ மணி பே பண்ணிங்கன்னா இவங்களை என்னால் உயிரோட கொண்டு வர முடியும், என்னால் மேஜிக் பண்ணி இதை செய்ய முடியும், இது மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு வாய்ட் அக்ரிமெண்ட். ஓகே தீஸ் ஆர் தி லிஸ்ட் ஆஃப் வாய்ட் அக்ரிமெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், if you have any doubts, please ask your doubts in comment. Thank you.